கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். ஆகவே புனித வாரத்தில் முதலாவது நாள் இன்று நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். திங்கட்கிழமை அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் இறைவன் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த போகிறார் பார்க்க போகிறோம். இறை வார்த்தைக்கு நாங்கள் நேரடியாக போவோம். ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. என்ன நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த இறை வாசகத்துல ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்பட்டிருக்குது. யார் என்று சொன்னா, யார் என்று நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவ பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் உரைத்த தீர்க்க தரிசனம் தான் இங்க நாங்க பார்க்கின்றோம். அப்ப நாங்க இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது அது இயேசுவை பற்றி தான் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் நினைவில் கொண்டு நாங்கள் இதை பார்ப்போம். அதோடு 7வது வசனம் கடைசி 7வது வசனத்தில் உள்ள வசனங்களை தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். சரியா? அப்ப நாங்கள் 1வது வசனத்தின் வாசிப்போம். தேங்க்யூ ரூபேஷ். சரி, இதோ என் ஊழியர். 1வது வசனம் போடுங்க. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். பிதாவானவர் இயேசுவை குறித்து சொல்கிறார். சரியா? நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். சரியா? அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நெறிக்காக தீவுநர் காப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். இயேசுவை அழைத்திருக்கிறார். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். இந்த வசனத்தை நாங்க இப்ப பார்க்க போறது முக்கியமா. பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், அதாவது இயேசுவின் ஊழிய திருப்பணியை பற்றி தான் இங்க இறைவன் சொல்றார். இயேசு முக்கியமாக என்ன செய்ய போகின்றார் என்பதைத்தான் இந்த வசனத்துல இறைவன் வெளிப்படுத்துகின்றார். அப்ப பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மீண்டும் அதை வாசிக்கிறேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகள். ஆகவே புதிய வருடம் புது வருட நிகழ்வு ஆரம்பிக்கிறப்பட எல்லா இடத்துலயும் பிரகாசிக்க. தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். அப்ப 7வது வசனத்துல முக்கியமா ஆண்டவர் சொன்னது என்னவென்று சொன்னால், பார்வை அற்றோருக்கு பார்வை கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். அப்ப இந்த பார்வை இல்லாதவர்களை கண்களை திறக்க என்று சொல்லும் பொழுது அது பௌதிக ரீதியான பார்வைகள் இழந்தவரை மட்டும் குறிக்கவில்லை. உண்மையாகவே இயேசுவின் இறைப்பணியில அவர் உண்மையாகவே கண்கள் தெரியாதவர்களை அவருக்கு பார்வை கொடுத்தார். அப்படித்தானே? அதே போன்று இறைவன் எங்களுக்காக செய்து வைத்திருக்கின்ற இந்த அற்புதமான காரியங்களை இன்னும் கூட எங்களுக்கு சரியாக பார்க்க முடியாமல் எங்களுடைய கண்கள் மூடி இருக்கலாம். ஆகவே இயேசுவானவர் அந்த கண்களை இன்று திறக்க போகின்றார். கைதிகளின் தலைகளை அறுக்கவும், அதாவது கைதிகளுக்கு போடப்பட்டிருக்கின்ற விலங்குகளை தகர்த்தெரிப்பதற்கு
தகர்த்து எறிவதற்காக, சிறையில் இருப்போரை மீட்பதற்காக இறைவன் இன்று எங்களுக்கு கிருபை பாராட்டுகின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய கைகளில் இருக்கிற விலங்குகள், எங்களை பூட்டி வைத்திருக்கின்ற காரணிகளை இயேசு தகர்த்தெறிய போகின்றார் என்று. அதாவது நாங்கள் எங்கள் எண்ணங்களை எங்களுக்கு இறைவனை முழுமையாக அனுபவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற சில காரணிகளை இன்று இறைவன் அப்புறப்படுத்த போகின்றார். ரோமர் 6வது அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதலையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கின்றீர்கள். இங்க 2 நிலைகளை பற்றி பவுலடிகளார் சொல்கிறார். ரோமர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு நிலையில் முன்று இருந்தீர்கள், இப்பொழுது இன்னொரு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது ஆதாம் செய்த பாவத்தின் காரணத்தின் நிமித்தமாக பாவத்தில் விழுந்த முழு மனித குலமுமே இயேசு கிறிஸ்துவின் செயலின் காரணமாக அந்த பாவ நிலையிலிருந்து எடுக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடைய நிலை என்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றோம். ரூபேஷ், அந்த பிக்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க பிளீஸ். ஆகவே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாங்கள் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இங்க இந்த ரோமர் 6வது அதிகாரத்துல பாவத்துக்கு அடிமைகளா இருந்த நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காலத்துல அடிமை என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு பரிச்சயமான விடயமாக இருந்தது. சரியா? எங்களுக்கு அந்த அரச காலத்தில் அல்லது இயேசு வாழ்ந்த காலத்திலும் கூட அதுக்கு முற்பட்ட காலத்தில் அடிமைத்தனம் இருந்தது. ஆகவே இந்த அடிமைகளாக இருப்பவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்காத ஒரு நிலை இருந்தது. சரியா? அப்ப இந்த காலகட்டத்துல அடிமை என்று சொன்னா எங்களுக்கு அவ்வளவு விளங்காத காரணத்தினால நான் ஒரு சிறைச்சாலையை நான் அங்கே இந்த படத்தில் போட்டிருக்கின்றேன். உண்மையாகவே சிறையிலிருந்து விடுதலை என்று நாங்கள் வார்த்தை பார்த்தோம் அல்லவா? ஆகவே அந்த சிறை தான் இந்த சிறை. பவுலடிகளார் அவருடைய காலகட்டத்தில் அடிமைத்தனம் இருந்ததுபடியாக அடிமை என்று சொல்கின்றார். ஆகவே அப்ப இந்த ஒரு சிறையில நாங்கள் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த சிறையில இருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இது பாவம் என்கின்ற சிறை. இந்த சிறை எப்படி வந்தது? ஆதாம் செய்த காரியத்தை நிமித்தமாக இந்த சிறையில் முழு மனித குலமுமே அடைக்கப்பட்டிருந்தது. ஆகவே என்னதான் நன்மைகள் செய்தாலும் இந்த சிறையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆதியாகமத்திலே தாவீது அரசனாக இருக்கட்டும், வேற எந்த சாலமோன் அரசனாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு தான் நல்ல காரியங்கள் செய்தாலும் இந்த பாவம் என்கின்ற நிலையிலிருந்து அவர்களுக்கு வெளிவர முடியாமலே இருந்தது. சரியா? ஆனால் இயேசு வந்த பிற்பாடு பாவம் என்கின்ற இந்த நிலையிலிருந்து எங்கள் எல்லோரையும், இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுத்து இன்னொரு சிறைச்சாலையில் வைத்து விட்டார். அந்த சிறை என்ன? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்னும் சிறை. ஆகவே அங்க ஒரு சிறையை நான் படமாக போடவில்லை. ஏன்னா ஒரு முறை நான் கழிச்சு கொண்டிருக்கல இந்த சிஸ்டராக்க சொன்னாங்க, சிறை என்று சிறையில் அது ஒரு மூடப்பட்டு எங்களுடைய சுதந்திரம் பறிக்கிற மாதிரி ஒரு நிலைமை காணப்படும் என்கிறபடியால நான் ஒரு இயேசுவின் கரங்களில் இருக்கின்ற அந்த படத்தை போட்டிருக்கின்றேன். இது ஆகவே அதுல நான் என்ன கருதுகின்றேன், பவுலடிகளார் என்ன கருதுகின்றார்? இந்த நிலைமைக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையிலிருந்து உங்களை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை எதுவுமே பிரிக்க முடியாது என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. ஆகவே இந்த இயேசுதான் இதை செய்தார். இதை நீங்களோ நாங்களோ, நான் செய்த பாவமோ, எங்களுடைய தந்தை, எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய யார் செய்த பாவமோ அல்ல, இயேசு செய்த நன்மையின் நிமித்தமாக நாங்கள் இந்த சிறையிலிருந்து இந்த சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றோம். இது நாங்கள் செய்த காரணம் அல்ல. ஆகவே இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்திருப்பவர்கள் இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படுவது நாளைக்கு இன்று ஈவினிங் அல்ல. நீங்கள் உங்களுடைய மனத்தை நீங்கள் ஜெபம் செய்து மாற்றிய பிற்பாடு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, உங்களுடைய
தீய பழக்கங்களை விட்டு விட்டு வரும் நாள் அல்ல. இப்பொழுது இந்த நேரம் இந்த சிறையிலிருந்து நீங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைமை உங்களை யாரும் உங்களை இந்த நிலையிலிருந்து மாற்றவே முடியாது. கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். ஆகவே ரோமேர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் ஆனது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல. அப்ப பாருங்க, ஆதாம் கீழ்ப்படியாததன் காரணத்தினால் எல்லோருமே பாவிகள் ஆனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் கீழ்ப்படிதனால், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால், சரியா, உங்களுடையும் என்னுடையதும் கீழ்ப்படிதல் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படியால் பலர் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். சரியா, இதுதான் நடந்திருக்கு. சரியா? Praise the Lord, Noel. Even since I forget to tell you, since it's the Holy Week, even you can take extra 10 minutes. Don't worry. Keep cool. எல்லாம் holiday நாட்கள், Holy Weeks தானே, நான் சொல்ல மறந்துட்டேன் earlier. You can take extra 10 minutes. Take your own time. Thank you. Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. சரி, அப்ப நான் 2 கேள்விகள் கேட்க விரும்புறேன். சரிதானே? அப்ப நாங்க எவ்வளவு விஷயத்த கேட்டாலும் ஒரு 2 விஷயத்த நாங்க பிடிச்சு கொண்டா அதை வச்சு கொள்ளலாம். நான் கதைச்ச விஷயங்கள்ல நல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த படத்தையும் போட்டு காட்டியிருக்கு. அவ ரெஜிஸ்டர் ஆக வேண்டும் உங்களுக்கு. நீங்க அந்த பழைய சிறையில இருந்து வெளியே வந்துட்டீங்க. சரியா? அப்ப நீங்க இப்ப உங்களுக்குள்ள இருக்கின்ற காரியங்களை மறுதளிக்கல. நான் பாவ சுபாவங்கள் இருக்கின்ற மறுதளிக்க இல்லை. ஆனா இதுல இருந்து ஏற்கனவே ஆண்டவர் எங்களை எடுத்து இறைவனுக்கு ஏற்புடைமை என்கின்ற நிலைக்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். சரிதானே? ஆக அந்த ஏற்புடைமை நிலை என்று என்னால் என்ன, இறைவனுக்கு நாங்கள் எல்லோரும் ஏற்புடையவர்களாக இருக்கின்றோம். சரி, அது இருக்கட்டும். அந்த இடத்துக்கு நான் திரும்ப வரேன். 2 கேள்வி என்று சொன்னேனே. முதலாவது கேள்வி என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? சரியா? நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இது முதலாவது கேள்வி. இன்னொரு கேள்வி, கிறிஸ்துவோடு பயணத்தில் உள்ள நான் இருக்கும் நிலை என்ன? சரி, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவோடு ஒரு பயணம் போய் கொண்டிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பயணத்தில் இருக்கிற நான் இப்பொழுது என்ன நிலையில இருக்கின்றோம்? என்ன நிலையில இருக்கின்றோம்? முதலாவது கேள்விக்கு நாங்க வருவோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ரோமேர் 5வது அதிகாரம் 1வது வசனம். அதுல எழுதியிருக்கு, கேளுங்க. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். இந்த வார்த்தையில கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் என்று பவுலடிகளார் சொல்கின்றார். ஆகவே ஏற்புடையவர்களாகிய என்று சொன்னால் இது ஒரு கடந்த கால இல்லையா? பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? அப்ப இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. ஆகவே ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன் இயேசு எங்களை ஏற்புடையவர்கள் ஆக்கிவிட்டார். சரிதானே? ஆகவே நாங்கள் உணர்வதையும் நாங்கள் யோசிப்பதையும் மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்வதையும் நாங்கள் பார்க்காமல் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பற்றி பிடித்து கொண்டால், சரியா, நாங்கள் யார்? இறைவனுக்கு ஏற்புடையவர்கள். எல்லோரும் சொல்லுங்க, நான் இறைவனுக்கு ஏற்புடையவன். நான் இறைவனுக்கு ஏற்புடையவன். அப்ப முதலாவது கேள்வி, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் இறைவனுக்கு ஏற்புடையவன். எவ்வளவு சந்தோஷமான நற்செய்தி இன்றைய காலையில் இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். சரியா? அப்ப பிரதர் நான் அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. இങ്ങനെ இருந்து ஆரம்பிக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தில் நான் பயணம் செய்யும் பொழுது எங்களுக்குள் அந்த மாற்றங்கள் ஏற்படும். சரியா? ஜெரமாயா 36:27, ஜெரமாயா 36:27 சொல்லுது, உங்களுக்குள் நான் என்னுடைய ஆவியை புகுத்தி உங்களை நான் கைக்கொள்ள செய்வேன், நியமங்களை கைக்கொள்ள செய்வேன்
அதாவது எங்களுக்குள்ள நிகழ்த்தப்படும். அது நான் நிகழ்த்துவதல்ல, கிறிஸ்து எங்களுக்குள் நிகழ்த்துவார். அவை முதலாவது கேள்விக்கு பதில், நான் கடவுளுக்கு ஏற்புடையவன். சரியா? இன்னும் இத நிறைய வார்த்தைகள் எங்களுக்கு பார்க்கலாம். ஆனா இப்பொழுது நாங்கள் ஏற்புடையவன் என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இன்றைய நாள் இது ஞாபகம் இருந்தாலே போதும், நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லுது, ஐ ஆம் மோர் தென் அ கான்கரர் என்று இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது. தமிழ்ல நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம் என்று பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்காங்க. அதனால நாங்க எடுக்கல. அது அர்த்தம் என்று சொன்னா, நான் இயேசுக்குள் வெற்றி பெற்றவனாக இருக்கின்றேன், வெற்றி பெற்றவனாக இருக்கின்றேன். ஐ ஆம் மோர் தென் அ கான்கரர். சரியா? வெற்றி என்ன? நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக இருக்கின்றேன். அதாவது நான் பயப்படாம ஜேசுட சிங்காசனத்திற்கு இந்த காலையில போகலாம், போய் அப்பாவோட தைரியமாக கதைக்கலாம். அப்பாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தடையுமே இல்லை. அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து எறியப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன விஷயம் இன்னைக்கு கதைக்கலாம்? எதுவும் போயிட்டு கதைங்க. சிலர் சொல்லுவாங்க, நீங்க இந்த இறைவன்ட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதை கேளுங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்பாட்ட எது கேட்கணும், எது கேட்கக்கூடாதுன்னு நீங்களும் அப்பாவும் தான் டிசைட் பண்ணணும். சரி? வேற யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடாது. இன்றைக்கு த்ரோன் ரூமுக்கு போறீங்க, போயிட்டு தந்தை பக்கத்துல உட்காடுறீங்க, தந்தையே அவரோட பேசுறீங்க. ஏன்? எப்படி பேச முடியும்? நீங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவன். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். 2வது கேள்வி என்ன? நான் முதல் சொன்னேன், கிறிஸ்துவோடு பயணத்தில் உள்ள நான் இருக்கும் நிலை என்ன? இதுக்கு நான் எடுக்கிறேன் எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில், முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று பார்த்தோம், இப்ப கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் என்று பார்க்கிறோம். சரியா? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். யார் செய்தார்? இறைவன் செய்தார். என்ன செய்தார்? கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழும்பவும், அவரோடு விண்ணுலகுக்கு சென்று அவரோடு அமரவும். இயேசு எங்கே அமர்ந்திருக்கின்றார்? பிதாவானவரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? நாமும் கிறிஸ்துவோடு பிதாவானவரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு ஒரு அழகான பிக்சர் இருந்தது, நான் ரூபேஷை கொடுக்க மறந்துட்டேன். யோசித்து பாருங்க, உங்களோட மனக்கண்ணுல யோசித்து பாருங்க. இன்றைய நாள் பரலோக அரியாசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். சகல ஆட்சி அதிகாரங்களும் சகல அந்தகார சக்திகளுக்கும் மேலாக இயேசு அமர்ந்திருக்கின்றார். இயேசுவுக்குள் நாமும் அமர்ந்திருக்கின்றோம். எது எல்லாம் இயேசுவின் பாதத்திற்கு கீழ் இருக்கின்றதோ அதெல்லாம் எங்களுக்கு கீழ் இருக்கின்றது. அந்தகார சக்திகள், இந்த உலகத்தின் மாயைகள், பஞ்சபூதங்கள், என்ன நோய் நொடிகள், குறைபாடுகள், இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் செலுத்தி கொண்டு இயேசுவோடு அமர்ந்திருக்கின்றோம். சரியா? இறை வார்த்தை சொல்கின்றது, அவரோடு அமரவும் செய்தார். இறைவன் தான் இதை செய்தார். சரியா? நானும் நீங்களும் ட்ரை பண்ணி நல்ல காரியங்கள் செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஒரே பேரான மகன் செய்த காரணத்தின் நிமித்தமாக இறைவனால் தாங்க முடியாமல் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? இயேசுவின் உயிர் பிரியும் பொழுது, அவர் கதறி உயிர் விட்ட பொழுது தந்தையின் உள்ளம் அசைக்கப்பட்டு, அன்றைய நாள் அந்த பகல் நேரம் இருள் வளர்ந்து நிலம் நடுங்கப்பட்டு திரைச்சீலை 2ஆக கிழிந்து இறைவனின் உள்ளம் அசைக்கப்பட்டது அல்லவா? அந்த அசைவின் காரணமாக என்னையும் உங்களையும் இன்று எடுத்து இறைவனின் பக்கத்தில் வைத்து விட்டார். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். இந்த நிலையில் இருந்து நீங்களும் நானும்
நினைத்தாலும் விலக முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை எதுவுமே பிரிக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலிருந்து நாங்கள் உலகை பார்க்க வேண்டும். அந்தகார சக்திகளை பார்க்க வேண்டும். நோய் நொடிகளை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாம் எங்களுக்கு கீழ் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியை, இந்த கிருபை நற்செய்தியை நாங்கள் அறிந்து அறிந்து அதனோடு நாங்கள் அதை யோசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, லலிதாப்பா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, வலது காலை வைக்கும் பொழுது நான் இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுவோம். மற்ற காலை வைக்கும் பொழுது அவர் எனக்காக பாவமே இல்லாமல் பிறந்து வாழ்ந்து மரித்து என் பாவங்களுக்கு முடிவு கட்டுவிட்டார் என்று சொன்னோம். அப்ப மத்த கையை, அப்ப ஒரு கையை பாவித்து சொல்ல சொன்னார், இறைவனோடு நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். மத்த கையை பாவித்து சொல்ல சொன்னார், இயேசுக்குள்ள சகல அதிகாரங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, நாங்கள் பரலோக குடும்பத்தில் ஒரு அங்கத்தவன் என்று சொல்ல சொன்னார். ஆகவே இதுதான் நடந்திருக்கின்றது. கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக நாங்கள் இதை பாதிக்கலாம். இதற்கு எல்லாம் மேலாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாள் இந்த 2 விஷயங்களை நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். முதலாவது என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கின்றதுக்கு நான் சொன்னது ஏற்புடையவனாக இருக்கின்றேன். சரியா? அப்ப நான் இன்னொரு இறைவார்த்தை நான் வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாங்கள் அடிக்கடி வாசிக்கின்ற ஒரு வசனம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு, கிறிஸ்து மூலமாக வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு என்ன செய்தார் இறைவன்? கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார். பாவமே அறியாத இயேசுவை எங்க எல்லோருடைய பாவத்தையும் ஏற்க செய்து விட்டார். சரியா? இந்த நேரத்துல நீங்க யோசிக்கிறீங்களா, ஏதாவது பாவம் இருக்குது, அடிமைத்தனங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் இயேசுவை ஏற்க செய்து விட்டார் பிதாவானவர். இப்ப இயேசுக்குள் எங்கள் பாவங்களை பார்த்து கொண்டிருக்கும் பிதாவானவருக்கு எங்களுக்குள் பார்க்க முடியாது இல்லையா? ஒரே விஷயத்த ரெண்டு இடத்துல பார்க்க முடியாது தானே பிதாவானவருக்கு. சரி, அது ஆல் டுகெதர் ஒரு பெரிய போதனை. ஆகவே இன்றைய நாள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் ஏற்புடையவன். சரியா? I am righteous before God. என்னுடைய நிலை என்ன? நான் கிறிஸ்துவோடு ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஒரு பிரியமான மகன். ஆகவே இந்த 2 விஷயத்தையும் இன்றைய நாள் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஆகவே நாங்கள் இயேசு பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தது பௌதீகமான பார்வை மட்டுமல்ல, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் மறைத்து கொண்டிருந்தது. ஆகவே எங்களை இந்த விஷயங்களை தெரியாமல் மறைக்க வைப்பதற்கு ஒருவன் ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றான். ஆனாலும் பயங்கரமாக தோற்று போய்விட்டான். இந்த வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி விட்டார். நாங்கள் அந்த திரைச்சீலை கிழித்து கொண்டு நாங்கள் உன்னதரின் அந்த இடத்திற்கே போய்விட்டோம். ஆகவே அரியாசனத்தில் இருக்கின்ற இறைவனோடு இன்றைக்கு கதைக்கின்றீர்கள். ஒவ்வொரு மகனும் மகளும் இன்று நிச்சயமாக நீங்கள் கதைக்க வேண்டும். பிதாவானவரிடம் நீங்கள் தாராளமாக உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கேளுங்கள். பிதாவானவர் தருவார். பிதாவானவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கேற்றாற்போல் நீங்கள் அவரோடு கதைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தடையும் இல்லை. தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவோடு பிதாவின் அரியாசனத்தில் பக்கத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த வெளிப்படுத்தல்களோடு நாங்கள் சிறிய தியானத்திற்கு நாங்கள் போவோம். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இன்றைய நாள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மகத்தான காரியத்தை செய்த ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கி விட்டீர் ஆண்டவர். அதனோடு நாம் உம்முடைய அரியாசனத்தில் நீர் பிதாவானது வல பக்கத்தில் நீர் அமர்ந்திருக்கும் பொழுது உம்மோடு சேர்ந்து நாங்களும் அமர்ந்திருக்கின்றோம். உம்மோடு சேர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக நீர் மாற்றி இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி இறைவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுவதற்கு இந்த ஜூம் மீட்டில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறைவனுடைய பிள்ளைக்கும்
அதிகாரம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்றோம். ஆகவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அனைத்து எங்கள் வீடுகளில், எங்களுடைய தொழில் செய்யும் இடங்களில், குடும்ப வாழ்க்கையில் எது எது எல்லாம் அகற்ற வேண்டுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அகற்றுங்கள். நாங்கள் இன்று செய்ய போகின்றோம். அப்படி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களுக்காக வந்து உடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி உடைய உயிரை கொடுத்து நீர் எங்களுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இன்னும் கூட இந்த ஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக, அதை அறியாமல் இருந்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இனிமேலும் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். பவுலடிகளார் சொல்கின்றார், நீங்கள் இப்படி யோசிப்பதால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மரித்தது வீண் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவின் மரணம் வீணாக விட மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் பயிற்சி செய்கின்றோம். ஆண்டவரே, நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக நாங்கள் உமக்குள் வளர்ச்சி அடைகின்றோம். நீர் எங்களுக்காக செய்து வைத்திருந்த மகத்தான காரியங்களை தெரிந்து அதன் மூலமாக நாங்கள் நடக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, நன்றி இயேசுவே. மேனக்கா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya, நன்றி இயேசு.